இந்த காம்புகளையும் எடுப்போம். மல்லி, சின்ன சீரகம், மிளகு, உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சமைக்கல காலமே போட்ட தோசையை தான் இன்றைக்கு மத்தியானம் வந்து தள்ள போகிறாள். இட்லி போட்டாலும் அப்படித்தான், தோசை செய்தாலும் அப்படித்தான், 3 நேரமும் அதான். 2 சொன்னால் நாங்கள் 2 பேர் பெரியாக்க 2 சின்னாக்கள் நானே. எப்படி செய்தாலும் கொஞ்சமாக செய்ய இயலாது, மிஞ்சும். மதியமும் தான், சில வேளையில் இரவும் தான் சாப்பிட வேண்டி வரும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அப்போ மதியம் ஏதாவது சமைக்கிறதா பெரிய சமையலாக சமைக்கணும், அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ தோசை இருக்குது, அதை சாப்பிடுவோம். இப்போ கொஞ்ச நாள் தொடர்ந்து மிளக்கறி சாப்பாடு தானே, இன்னும் நல்ல முறையில் மச்சம் சமைக்கிறோம் நாங்கள். அதனால் இன்றைக்கு முருங்கை இலையில் ஒரு ரசம் ஒன்று வச்சு குட்டிச்சா தான் அந்த மிளக்கறிகள் சாப்பிட்டு அந்த வாயுத்தில் வந்து எடுபடும். அப்போ அந்த ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துகொண்டே இருக்கும் நிறைய மிளக்கறிகள் சாப்பிட்டு. அதுக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் ரசம் வச்சு குடிக்க போகிறோம். அது முருங்கை இலையில். இந்த பாருங்க பக்கத்தில் நிற்கிது முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் வந்துட்டு முருங்கையில் ஆஞ்சி ரசம் வைக்க போகிறோம். ரசம் வச்சு குட்டிப்போம். இன்றைக்கு ஒரு குட்டி ரசம் வந்து இடைக்கிட குட்டி வச்சு சமைச்சா கட்டாயம் ரசம் ஒன்று வைப்பினோம். எங்களோட வீட்டில் அப்படித்தான், ஆட்டிறச்சி சமைச்சா கட்டாயம் ரசம் ஒன்று வைப்பினோம். அது ஆட்டிறச்சி சமைக்கிறதே பெரிய ஒரு நிகழ்வாக நடக்கும். தலைக்கில் எண்ணெயை வச்சுட்டு உடைய எண்ணெயை வச்சுட்டு போய் ஆட்டை அடித்து கொண்டு வந்து ரத்த வர சாப்பிட்டு ரச்சியை காய்ச்சி ரசம் எல்லாம் வச்சு குடித்து அது ஒரு நாள் இப்போ வந்து ஒரு பெரிய இதாக நடக்கும். இப்போ இங்கே அப்படி ரச்சியெல்லாம் அடித்து சாப்பிட்றதே நான் காண்றேன். என் கடையில் வாங்கி அப்படி சாப்பிட்றானே. தீபாவளி என்றால் கட்டாயம் எங்கள்கிட்ட ஊரில் இல்லை, பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தீபாவளிக்கு இப்படி அடித்து தான் வேணும். வரப்போகுது தீபாவளியும். சரி, உங்களோட தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. காணொலி சம்பந்த கருத்துக்களை சொல்லுங்கோ. உங்களோட சேனலுக்கார முதல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுங்களுக்கு இலக்கண்டே வளர்க்குற மரம். முருங்கையில் வடுவ பார்த்தாயும் மச்சக்குட்டி இருக்கு. இதில் இல்லை இருக்கும், தெரியாமல் இருந்துட்டா ஒரேடியாக போனியா எல்லாரும். வறுக்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் ஆயிடுது. வேணே இதில் கொஞ்சம் உண்டனை போட்டால் நல்லா லுக் ஆகிடும். இல்லை ஒரு 4 நெட் ஆகி முடிச்சு விடாங்க கொடுத்து விற்கல. இதுலேயே கழுவி விட்டாச்சுவோம். இது எப்படி விட இந்த காம்புகளையும் எடுப்போம், பெருசுகள் எடுக்காமல். ரெண்டு மொண்டாத்தின போட போகிறீங்க. தண்டோடைய பிச்சு போடுவோம். எல்லாம் உண்டா சேர்ந்து அவிகிறது தானே, ரசம் படித்து தானே குடிக்க போகிறோம். அதெல்லாம் அப்படியே போடுவோம். அவிய எல்லாம் பொசுங்கி போய் கிடக்கும். இதே இப்போ தனியாக போட்டு செய்யலாம். இலையை தனியாக போட்டும் செய்யலாம், தண்டை தனியாக போட்டும் செய்யலாம். நாங்கள் 2யும் சேர்த்து போட்டு எல்லாம் அவிஞ்சு சாறு வந்தால் சரி. அதில் சத்துங்களை அதில் ஊறுனா சரி, தண்ணியோட அப்படி குடித்தோம்னா சரி. ஏன்னா அவியவே இல்லாமல் ஊறிடும். தண்ணி விட்டு வச்சுருக்கு. இதில்
இந்த ஒரு உளுத்தி வச்ச முருங்கையிலே சேர்ப்போம். முருங்கையில் அவிய வேணும். சேர்த்துட்டு மூடி அவிய விடுவோம். இது மல்லி, சின்ன சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிப்போம். பகுதி அமைஞ்சிட்டு மேலே அப்படியே நிற்குது பார்த்தீங்களா. முருங்கையில வாசம் தருது. முருங்கையில எப்படா முருங்கையில வாசம் தருது? அவிஞ்ச வறுத்த வாசம் வருது. இதோட இப்போ இடித்த சீரக மிளகுகளை போடுவோம். சீரகம், மிளகு, மல்லி, வெள்ளைப்பூடு, சரக்கு போட்டாச்சு. இப்போ 2 செத்தல் மிளகா, ஒரு தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிய விடுவோம். சீரக மிளகு நல்லா அவிஞ்சாதான் சளி எழுதலுக்கு கமகமண்டு இருக்கும். இதோட புளித்தண்ணி விடுவோம். புளித்தண்ணி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கிறேன். வாசனை மூக்க தூக்கு. உப்பு, மஞ்சத்தூள் நல்லா கலந்து போட்டு மூடி அவிய விடுவோம். எல்லாம் சேர்ந்து அவியத்துக்கு. முருங்கையில் சரியான ஆரோக்கியம். முருங்கையில் இரும்பு சத்து இருக்குதானே. ரத்த விதம் இல்லாதாக்கள் முருங்கையில் சாப்பிட விருப்பம் இல்லாத ரசத்தை வச்சு குடிக்கும். ஆஹா, முருங்கையில் வருது இல்லை. ரசம் நல்லா கொதிச்சிட்டுது. பச்சை பச்சை வைக்குது அப்படியே. இல்லை, வாயில் வச்சு பார்ப்போம். அவியே என்ன அமைஞ்சு முடிஞ்சால் தான் தெரியும். அதுண்டு அதில் சீரகம்பள வாசனை தூக்குது.
எனக்கு சொட்டு உப்பு காணாதே கொஞ்சம் உப்பு போடுவோம் காணாது வாயில் வச்சு பார்க்குறாங்க எல்லாருமே வச்சு பார்த்து தான் சமைக்கிறேன் வாயில் வைக்காட்டி மாதிரி சாப்பிடுவான் நீங்கள் உப்பு பாருங்க அதுக்கான சுடு தண்ணி ஊற்றுறே இல்லை எப்படி இன்னும் ஒரு கொதிச்சோடனே இறக்குவோம் இந்த ரசம் கமக்குது ரசம் தயாராகிடுது இதை இறக்கி கொஞ்சம் நேரம் நல்லா ஆறினாலும் குடிக்கலாம் அது நல்லா சூட்டோடையும் குடிக்கலாம் ஒரு நடுத்தர பருவத்தில் எடுத்து குடிப்போமே இறக்கி வைப்போம் இப்போ ரசம் குடிக்க போகிறோம் அதுக்கு கூட மூஞ்சியை பாருங்க இந்த தேசம் முழுக்க மூவ் பண்ண விட்டுறாளப்பா என்ன வெள்ளிக்கிழமையாண்டு இங்கே பாருங்க இப்படி வேர்த்து போயிருக்காங்க அந்த வேர்வையோட ரசத்தையும் குடிப்போம் அளவான சூடாக இருக்குப்பா நல்ல ஆர்வம் இல்லை சுலபம் இல்லை யாருங்க உடுங்கையில் எப்படி இருக்கான்னு அது சாப்பிடுங்க ஆட்டக்கூடாது சாப்பிடுவோம் கேப்பி இல்லை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி முள்ளிரும்பு முள்ளுக்கு போயிருக்குமே இந்த நானே மட்டும் குடிச்சு வந்தீங்க முருகன் எடுத்து சாப்பிடுங்க நான் சாப்பிடுவேன் உங்களை சொல்லிடுறேன் அதான் நல்ல விருப்பம் ரசம் முருங்கையோட சேர்த்து கப்போட நான் குடிக்கிறேன் வீடியோ முடிஞ்சு கூட குடிப்பேன் நீங்களும் முருங்கையில ரசம் செய்து குடிச்சு பாருங்க நல்லா இருக்கு அந்த இலையில வர வரத்தா அப்படி இருக்கும் அப்படித்தான் இலை வந்து ஒரு சுவைமே இலையில அப்படியே சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ரசம் நல்ல சுவையாக இருக்குது ஆரோக்கியம் சத்து இருக்குது நீங்களும் செய்து குடியுங்கோ இன்னும் ஒரு நல்ல காலையில் சந்திப்போம்